தம்பி என்ன நடந்து போறீல? பறந்து போக ரெக்கம் இல்ல, அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். தம்பி நீங்க முத்துராமன் மகன் தானே? ஆமாண்ணே, எங்கப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தம்பி. இங்கிட்ட எங்க போறியா? இந்த பஸ் ஸ்டாண்ட் வர போறேனே. நீங்க எல்லாம் நடந்து போலாமா? நான் பஸ் ஸ்டாண்ட் போகணும்னா நான் தாங்க நடந்து போனேன். இல்ல தம்பி, உங்க அப்பா எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? எங்கப்பாவா? அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. போங்க தம்பி போங்க. காந்தி ஜெயந்திக்கு சரக்கே கிடைக்கல, அவர் எங்க எங்க அலைஞ்சு தெரிஞ்சு எனக்கு பிளாக் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? அப்ப பண்ணிருப்பாரு. சரி வாங்க வண்டியில போலாம். பரவாயில்லண்ணே, அப்படி நடந்து போய்க்கிறேன். காசெல்லாம் கேட்க மாட்டேன், வாங்க ஆட்டோல போலாம். அட பரவாயில்ல, வாங்க தம்பி. அட காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நீங்க நடந்து போலாமா? ஏறுங்க தம்பி. வாங்க தம்பி, வாங்க தம்பி. எங்க அப்பா தான் எனக்கு எந்த உதவி பண்ணலன்னா, அவர் வாங்கி கொடுத்த சரக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுறேன். இனிமேல் அவரை பிடிக்க கூடாது, சொல்லவே கூடாது. எவ்வளவு வேணா பிடிச்சிக்கிட்டு சொல்லணும். தம்பி எங்க போனா? அண்ணே, தூண்டி கருப்பர் கோயில் சவாரி போனோம், போலாமா? நல்ல சவாரியாச்சே. கொஞ்சம் இறங்குறீங்களா? ஏனே கொஞ்சம் இறங்கல சொல்றேன். நீங்க தம்பி இங்க வாங்க. இப்படியே முடிக்கணும். வைங்க 1 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட். அது எனக்கு தெரியும்ண்ணே. அப்புறம் என்ன, நல்லதா போச்சு. அப்படியே நடந்தே போயிருங்க. நேரா தானே போறான், இறக்கி விட்டு போனானே. ஏய், உன்னெல்லாம் அந்த கருப்பு தான்டா கேப்பேன். என்ன சொன்ன உடனே கேட்டேன். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு?